அதெல்லாம் இல்லை, நான் டான் டூலாம் நான் ஜாலியாக வந்து பார்க்கலாம். வேற லெவலில் நான் படம் அதெல்லாம் டான் டூலாம் கிடையாது. வேற கதை வேற மாதிரி இருக்குது. வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம் நான் படம் வந்து. டான்லாம் கிடையாது. டானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த ட்ரைலரில் காலேஜ் பொசிஷன் மட்டும் இருந்ததுனால அப்படி நினச்சாங்க. காலேஜ் பொசிஷன்லாம் கொஞ்சம் தான், ½ hour தான். சூப்பராக இருக்கு படம். எல்லாம் அழுத்துட்டார் பக்கத்தில் உட்காந்து. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. விஜய் சேது விளாட்சோட ஃபேன்ஸ் நாங்க. தரமான ஒரு படம். பிரதீப் சூப்பரா பண்ணாரு. லவ் டுடே 2 காமெடிலாம் மஜா ப்ரோ வந்து வர்த்து ப்ரோ மூவி பார்க்கலாம் ப்ரோ. செம்ம காமெடி சார், வேற லெவலில் இருக்கு படம். சித்து அஜத்லாம் செம்ம ஆக்டிங்கு. அது இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்து வேற வந்திருக்காரு, அது பயங்கரமா இருக்கு வேற. டிராகன் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. யாராவது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா படம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போயிருக்கு, நல்ல ஃபன் கொண்டு போயிருக்காங்க. நல்ல ரொமான்டிக் ஒர்க்காக இருக்குது, ஃபேமிலி படம் ஒர்க்காக இருக்குது, சென்டிமெண்ட் ஒர்க்காக இருக்குது. அப்பா ஸ்டூடெண்ட் இந்த பிள்ளைங்கன்ற உறவை வந்து நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முக்கியமாக நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. காலேஜில் படிக்கிறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கரப்ஷன்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கரெக்ஷன் கொடுத்துரு. ரொம்ப சூப்பரான படம், ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ப்ரோ. படம் ஒயிட்டாக இருக்குது, ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. படம் பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர், சூப்பராக இருக்குது. படம் வேற லெவல். நான் ஒன்லி அப்ஸ் தான், டவுன்ஸ் தான் கிடையாது. பிரதீப் வந்து ஒரு இடத்த பிடிச்சி வரேண்ணா. அவர்லாம் இனி அடுத்த லெவலுக்கு இனிமே போயிடுவாருண்ணா. இந்த படம் வந்து ஒரு டவுன் கூட இல்லைண்ணா. எப்படி பசங்களை என்ஜாய் பண்ணலாம், நான் வந்த ஃபேமிலி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்பப்போ லிப்லாக்ஸிங்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கருத்துள்ள படம் தான். எப்படி ஒருத்தவங்க ஃபெயிலியர் ஆனவன் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறான்ற மாதிரி படம் தான். வேறு லெவல். அஸ்வத்தா அடுத்த படம்லாம் அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். வெயிட்டிங் தான் இருக்கலாம். மாஸ்னா படம் அது பார்த்தா தானே தெரியும். அது நம்ம தனுஷ் எடுத்துருக்காப்புல, அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். அடிச்சவங்க தான் வருவேன், அடிச்சவங்க நான் இன்டர்வியூ தந்து போகிறேன். ஆனால் அதுதாண்ணா, அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் தானே. ஒரு எப்படின்னா நம்மளுக்கு ஒரு செகண்ட் நம்ம சரி என்னடா டவுன் ஆகுதுன்னு நினச்சா டக்குன்னு ஒரு அப் இருக்குண்ணா. டவுன் மூமெண்ட்னே ஒன்றுமே கிடையாதுண்ணா. எல்லாமே ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குண்ணா. மிஸ்கின் பிரதீப் காம்போல அவங்க மீட் பண்ணாலே ஒரு ஃபயர் தான். அங்கெல்லாம் பயங்கர ஒரு செம்ம என்டர்டைனிங்காக கொண்டு போனார்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஒரு டவுன்ஸ்லாம் எதுவுமே பெருசாக தெரியலண்ணா. ஒன்லி அப்ஸ் தான்ண்ணா. அஸ்வத் வேற லெவல்ண்ணா. அதெல்லாம் இல்லை, நான் டான் டூலாம் நான் ஜாலியாக வந்து பார்க்கலாம். வேற லெவலில் நான் படம் அதெல்லாம் டான் டூலாம் கிடையாதுண்ணா. வேற கதை வேற மாதிரி இருக்குது. வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம் படம் வந்து. ஒரு இதுவுமே இருக்குண்ணா. படம் வந்து ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் என்னென்ன யங்ஸ்டர்ஸ்க்கு அண்டு ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டேட் எப்படி இருக்கணும் எல்லாமே சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு. பிரதீப் ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். லவ் போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்து முகம் சுளிக்கிற மாதிரி எந்த காட்சிகளும் இல்லை. நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே லேகே தெரியல. சூப்பராக போச்சு. படம் சூப்பராக இருக்குது சார். அண்டர் கிளாஸ் மூவி கன்ஃபார்மாக. அதே மாதிரி விஜய் சித்து செம்ம ராக்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துலையுமே குறையே கிடையாது. ஃபுல்லாகவே ஒர்த்து. 3 hours ஆஃபேன். பிரதீப் பண்ணியிருக்காரு. ஸ்டீல்ஸ் ஃபுல் என்டையர் படத்துக்கு கையில். அர்ஷத் கானும் சித்தும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்கும் அந்த சீன். வேற லெவலில் இருக்கும். செம்மையா பண்ணியிருக்காங்க சார். அது 2 பேரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். என்ன அனுப்பமா ரொம்பவே ஒரு நல்ல ரோல் இதில். கண்டிப்பாக ஆனால் மஸ்ட் வாட்ச். தேட்டர் ஆடியன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல்ஃபில் ஆன மூவி சார் இது. ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ண மூவி. கன்ஃபார்மாக ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க இந்த படத்துக்கு. 100 crores கன்ஃபார்மாக அடிக்க. பிரதீப் படம்னாலே நம்பி வரலாம் தேட்டருக்கு. அவரோட ஆக்டிங்கே பர்ஃபார்மன்ஸே வராது. ஜி படம் செம்ம டக்கருங்க. செம்ம டக்கரு. அப்படி ஒரு அருமையான ஒரு படம். அது ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. அதுவும் இப்போ லவ் டுவேல நம்ம வந்து பார்த்துருப்போம். பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் போட்டிருப்பாங்க. அப்போ வராத கிளாப்ஸு ரிட்டர்ன் டேரக்டரே பிரதீப் ரங்கநாதன் கடைசியில் போடுவாங்க. அப்புறம் கிளாப்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்போலாம் ஜெயிச்சா நான் தெரியல. அதே மாதிரி தான் இந்த டேரக்டருக்கும் ரிட்டர்ன் டேரக்டர் போய் அஸ்வத்துன்னு வரும்போது கடைசியில் அவ்வளோ பெரிய கிளாப்ஸுங்க. அப்போனா அப்போயே ஜெயிச்சாருங்க அவர். செம்மையாக இருக்குது படம். இன்னொன்று சொன்னால் லைஃப் வந்துட்டு எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் தரோன்னு சொல்லுவாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் நான் வந்து இந்த படத்து மூலமாக பார்த்து 3rd சான்ஸும் தரோம். நீங்கள் வந்து உங்கள் கடமையை நோக்கி போயிட்டே இரு, ஒர்க் பண்ணிகிட்டே இரு, ஃபெயிலியர் ஆனாலும் சரி நிற்காத, ஓடிட்டேன்னு சொல்கிற ஒரு குட் லெசன் இந்த மூவியில் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க குட் லெசன் தானே, நம்ம எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. பட் இந்த படம் எப்படி நமக்கு எடுத்து காட்டுது, எப்படி சொல்லுது, எப்படி ஸ்க்ரீன் பிளே மூலமாக எப்படி சொல்ல வராங்க அப்படின்றத நல்லா எடுத்து காட்டுறாங்க. இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு ஹீரோ வந்து எப்போதுமே கடைசியில் ஜெயிச்சிருவான்டா அப்படின்பாங்க. பட் ஹீரோ வந்து தோக்கடிச்சு அவன் திருப்பி எப்படி ஓடுறான்றதான் அங்கே ஜெயிச்சாங்க. எங்கள் மனசை ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்டர் வந்து எப்போ ஜெயிக்கிறான்னா, ஆடியன்ஸ் வந்து when he makes audience cry, when he makes audience feel the scene, when he makes audience laugh, எல்லாமே பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுறாரோ அப்படியே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். அந்த சீனை ஃபீல் பண்ணுறோம். அவரே சொல்கிறார் இதுக்கப்புறம் நான் டேட் பண்ண விரும்பல, பட் கொஞ்சம் நடிக்கலான்னு ஆசைப்பட்றேன்னு. அது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆக்டராக வருவாருங்க. ஏன்னா கடைசி ஒரு சீன் இருக்கும், எங்கள் எல்லாரையும் கலங்க வச்சார் அவர். இன்னொன்று
அந்த எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்டார்டிங் கொண்டு போனதை பார்த்தா இந்த 48 அரியர் வச்சா கிளியர் பண்ண முடியுமா, ஒரு மாதிரி இல்லாஜிக்கலாக இருந்தாலும் கடைசி ஆர்க் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ வச்சாலும் இப்படி பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஒரு கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. லவ் டுடேவே கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. கடைசியாக கேமியோலாம் இருந்துச்சு. ஒரு மாதிரி படம் சூப்பராக இருந்தது. மியூசிக் செம்மையாக இருந்தது. டேரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோம் அது வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு படம். வெளில வரப்போ வந்து கரெக்டான ஒரு ஃபீல் கொடுத்தது. தப்பான அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் படம் இல்லை. படம் உண்மையாலுமே நல்லா இருந்தது. நீங்கள் போய் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் ப்ரோ. மெசேஜ் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க ப்ரோ. நம்ம வந்து இப்போது ஒரு நிறைய அரியர் வச்சுட்டு காலேஜில் சுற்றுறது வந்து அந்த ட்ரெய்லரில் காட்டுற மாதிரிலாம் கிடையாது. அதை வச்சா என்ன கான்சிக்வன்சஸ் நடக்குன்றத எண்டில் காமிச்சு நம்ம அதுலேருந்து எப்படி வெளில வரலான்னு காமிச்சிருந்தாங்க. அரியர் மட்டும் தான் வந்து லைஃப், ஃபெயிலியர் தான் லைஃப் அப்படின்னு இல்லாமல் அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதும் அடுத்த சக்ஸஸ் தான்ன்றத மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆர்க் தான் ப்ரோ. படத்தில் டேரக்டர் வந்து கரெக்டாக எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுமோ கரெக்டாக முடிச்சிருந்தார் படத்தில். டான்லாம் கிடையாது. டானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த ட்ரைலர்ல காலேஜ் பொசிஷன் மட்டும் இருந்ததுனால அப்படி நினைச்சாங்க. காலேஜ் பொசிஷன்லாம் கொஞ்சம் தான், ½ hour தான். சூப்பரா இருக்கு படம். எல்லாம் அழுதுட்டாரு பக்கத்துல உட்காந்து. செகண்ட் ஹாஃப் தான் தெரிச்சிட்டாங்க, வேற லெவல் செகண்ட் ஹாஃப். பிளாஸ்ட் ஒரு சீனும் அவங்க எதுக்கு எழுதிருக்காங்களோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வேற லெவல். கிளைமேக்ஸ் ஒரு திருப்தியா ஒரு ஃபுல் பேக்கேஜாக பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது அதுலேயே படம் வேற லெவல். எல்லா கேரக்டர்ஸுமே பாருங்க ப்ரோ. எல்லாமே கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஒரு பேக்கேஜ் ஃபெஸ்டிவல் இல்ல, எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு இதா பண்ணிருக்காங்க. நீங்க வெளியில வெயிட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்ல, ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சும்மாவே இருந்திருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்ட் தான் தியேட்டர் ஃபுல்லாவுமே. செகண்ட் ஹாஃப்லாம் அதான் இவர் சொல்ற மாதிரி ஒரு அழுதுட்டார் நிஜமாலுமே. நீங்க போயிட்டு அது நீங்க படம் பார்த்தா தெரியும். படம் பார்க்கும்போது பாருங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், போயிட்டு உடனே படம் பாருங்க. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் இந்த வீக்கெண்டுக்கு. அந்த மாதிரி படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மிஸ்கின் ஆக்டிங்லாம் பிரிச்சிருந்தாரு. ஹீரோயின் இன்ட்ரோ, ஹீரோயின் சீன் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பிரதீப் ஆக்டிங் பிச்சுட்டாரு ப்ரோ. நிறைய சீனு ஜாலியாக ஜம்ப் அடிச்செல்லாம் குவிப்பாரு ப்ரோ. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்மையாக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே பிச்சுட்டாரு ப்ரோ. சிரிக்கிறது, சோகமாக இருக்கிறது எல்லாமே பிச்சுட்டாரு. செம்மையாக இருக்கும் ப்ரோ படம். போய் பாருங்க. நீக்கு தெரில ப்ரோ. அடுத்த ஷோ நீக்கு தான் போவோம், அப்போ பார்ப்போம். 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து பேசுகிறோம்ல, அதெல்லாம் இல்லை. எல்லாருக்குமே எமோஷன் ஒன்று தான் அப்படின்றத படத்தில் சொல்லிட்டாங்க ப்ரோ. படத்தில் எல்லாமே இருக்குது ப்ரோ. லவ் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோ படத்தில். நல்லா இருந்துச்சு படம். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. 2 நாளில் லைட்டாக ஸ்லோ ஆச்சு படம். பட் ஓவரால் லைக் ஒர்த் த வாட்ச். எனக்கு பிரதீப் லைக் லவ் டுடேலேருந்தே அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலையும் அவர் ஆக்டிங் வைஸ் அவர் பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. ஆமாம், எனக்கு பர்சனலாக GVM எல்லா ரோலும் ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. மிஸ்கின் எல்லாரும் ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒன் டைம் நான் சாட்டிஸ்ஃபைட். அவங்க ரோலை கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ. 3 ஹீரோயினும் சூப்பராக இருந்தாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அர்ஷத் வேற லெவல் பண்ணிட்டாரு. படம் பிடிச்சிருந்தது ப்ரோ. ப்ரோ மாஸ் ப்ரோ. செம்மையாக இருந்தது. மாசா பண்ணிருக்காரு ப்ரோ. நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபைட், ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. லவ் டுடே அதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே வரும். சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரோ. அதுலேயும் ஆக்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. படம் செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் தான். பக்காவாக இருக்குது படம். ஸ்டோரியெல்லாம் வந்து லைக் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ரோ, உள்ளே போய் பாருங்களேன் புரியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிளாட் சூப்பராக இருக்குது. பிளாட் நல்ல பிளாட் தான், நல்லா இருக்குது. மற்றபடி லைக் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாமே லைக் டான் ஃபார்முலா அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் எப்படி வந்து ஜாலியாக போகிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அப்பா சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி. ஓகே, விஜய் சித்து அர்ஷத் இருந்ததுனால கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் அர்ஷத் காப்பாற்றின மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பலாம் படம் பயங்கரமாக இருக்குலாம் இல்லை. ஓகே, ஒன் டைம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஃபேமிலியாலாம் பார்க்கலாம். ஒன்றும் இது குட் மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மிஸ்கின் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. பிரதீப் PR சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ லவ் டுடேல வந்து தனுஷ் மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் அப்படி கிடையாது. அவரோட தனி ஆக்டிங் கொஞ்சம் தெரியுது. எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாரு. ஸோ பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். பீக் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, அதுக்காக பார்க்கலாம். அதான் சொல்கிறேன்னே, இந்த பீக் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வரும். அதில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. மற்றபடி அப்படியே டல் ஆகுது, திருப்பி ஹை ஆகுது. அதுமாரி மாற்றி ரோலர் கோஸ்டர் மாதிரி போகுது. ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம்.
அதான் அந்த டான்ல எப்படி ஆச்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் அது மாதிரி இதுலயும் கிளைமேக்ஸ் ட்ரை பண்றாங்களா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஓகே கனெக்ட் ஆகுறாங்க ஒரு அளவுக்கு. அதான் லாஸ்ட் 30 minutes ஃபுல்லா எமோஷன்ஸ் தான். அதான் செஞ்ச ஃபேன் ப்ரோ. அதான் அப்படிலாம் இல்லை ப்ரோ. லாஸ்ட் எப்படி செஞ்ச தப்பு எப்படி திருப்பி அடிக்கும் அப்படின்றதான் கான்செப்ட். ஏதாவது தப்புனா கூட திருப்பி உங்களை தான் அது ஹிட் பண்ணிட்டே இருக்குன்றதான் கான்செப்ட். ஓரளவு பரவாயில்ல, ஓகேவா இருக்கு. அதான் ஓமை கடவுளையோட செகண்டு, அதே அவர் டேரக்டர் செகண்ட் படம் நல்லா டீசெண்டாக தான் எடுத்துருக்கு, நல்லா தான் இருக்கு. காமெடியெலாம் அல்டிமேட், லவ் டுடே மாதிரி தான் காமெடியெலாம் எல்லாம் நல்லா இருக்கு. எண்டிங் ட்விஸ்ட்டு தான், தேர்ட் ஹீரோயின் தான் மாஸ். தியேட்டரில் போய் பாருங்க, நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சுண்ணா, செம்மையாக இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். வேற லெவல் ஆக்டிங், எல்லாருமே நல்லா பண்ணி. தேர்ட் ஹீரோயின் கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. லைக் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான். லைக் உங்களுக்கு அந்த 16+ போட்டிருக்காங்க, அப்போல்லாம் எதுவும் சீன்ஸ்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். புரியல, அதான் செகண்ட் படமே இந்த மாதிரி சூப்பராக செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க, ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக அதுக்கு படம். போர் அடிக்கிற சீன் மாதிரியே கிடையாது. இப்போ காலேஜோட ரியாலிட்டி காமிச்சிருக்காங்க, அரியர்லாம் முடிச்சுட்டு இருக்காமல் இருக்காங்க பசங்க, அதுக்கு யூஸ். ஹீரோயினுக்கு அவ்வளோ ரோல்ஸ் இல்லை, ஆனால் பிரதீப் அப்புறம் ஹர்ஷத் மேனா, விஜய் சித்து எல்லாம் சூப்பராக ஃபுல் படம் ஃபுல்லாக வராங்க. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. எதுவுமே லைக் போர் அடிக்கிறதே சொல்ல முடியாது, படம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதான் ஃபுல் ஜாலி என்டர்டைன்மெண்ட். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக அந்த காசுக்கான கரெக்டான போயிட்டு இருக்கலாம்.